ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خصنا بخير كتاب أنزل
وأكرمنا بخير نبي أرسل وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين هدى الله به بعد الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة فصلوات الله عليه وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون وقال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم أنا وكافل اليتيم في الجنة أو كما قال عليه الصلاة والسلام كفاك بالعلم في الأمي معجزة في الجاهلية والتأديب في اليتم صدق بوصيري رحمه الله. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான ஹாத்தமுல் அம்பியா சையீதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற இந்த சப்தங்களை செவியேற்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ஜஷ்னே மீலாத் சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு சீரத் மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய 3ஆம் தினமான இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வின் 2 கட்டங்கள், குழந்தை பருவமும் வாலிப காலமும், நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள இந்த 2 காலங்களை ஒவ்வொரு முஸ்லிமும் வரலாற்றினுடைய பின்னணியில் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு வரை இதுவரை உள்ள 2 நாட்கள்ல ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாரம்பரியத்தை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் நாம முதல் நாள் பேசணும். 2ஆம் நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்புக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளும் பிறப்பின் போது நடந்த நிகழ்வுகளையும் 2வது தினம் நாம் பார்த்தோம். எனவே
இனி ரொம்ப முக்கியமான பருவம். பொதுவாக நாம நிறைய நபித்துவத்திற்கு பின்னால உள்ள வாழ்க்கையத்தான் நிறைய நம்ம பேசுறோம். நபித்துவத்திற்கு பின்னால உள்ள வாழ்க்கையை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நபிப்பட்ட வாங்கினதுல இருந்து நடந்த நிகழ்வுகளை கேட்டா நமக்கு நிறைய தெரியும். மெஹராஜுக்கு போனது தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வந்தது தெரியும், மக்காவுல தாவத்து செஞ்சது தெரியும், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனது, ஹிஜ்ரத்துக்கு பின்னால போர்க்களங்கள், அற்புதங்கள், இப்படி இந்த 23 வருஷ வாழ்க்கைய நம்ம நிறைய பதிய வச்சிருக்கிறோம். ஆனா நிறைய பேர்களுக்கு தெரியாத ஒரு பருவம் என்னன்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான 2 பருவம். அதாவது நான் இத 2 கட்டங்களாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் நபித்துவத்திற்கு முன்னால உள்ள 2 பகுதியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. முதல் பகுதி இன்றைய தினம் என்னன்னா, அவர்களுடைய இந்த 15 வயது வரைக்கும் உள்ள சிறு பருவம். இரண்டாவது 15 இருந்து 25 வயது வரைக்கும் உள்ள நிக்காஹுக்கு முன்னால உள்ள இளமை காலம். இந்த 2 பகுதியை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 25 ஆண்டு கால நிக்காஹ், 25வது வயதுல நிக்காஹ் செஞ்சதும் திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ள நுழையிறாங்க. அப்ப திருமண வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து நபித்துவ வாழ்க்கை வரைக்கும் உள்ள அந்த 15 வருஷம் குடும்ப வாழ்க்கை, இதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. ஆக சுருக்கமா சொல்வதானால், நபித்துவத்திற்கு முன்னாலேயே நம்ம 4 பார்ட் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அதற்கு பின்னால் உள்ள விஷயங்களையும் கண்டிப்பாக பேசணும் இல்லையா? பொதுவாக வரலாறு, நான் ஆரம்பத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வரலாறுகள் பயணிக்கிறதுங்கிறது ஒரேடியா அந்த வரலாற்றில் பயணிக்காம ஒவ்வொரு வரலாற்றினுடைய பாடங்கள் இருக்குது. என்ன சரித்திரங்களை சொல்வதோ அதை ரசிக்கிறதோ இங்க நோக்கம் அல்ல. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். சரித்திரங்கள் எதற்குன்னா பாடமும் படிப்பினையும் எடுக்கிறதுக்கு தான் சரித்திரங்கள். வரலாறுகள் கடந்த காலத்தினுடைய ஒரு வரலாறு நம்ம படிக்கிறோம் சொன்னா, அந்த வரலாற்றுல இருந்து எனக்கு இன்னைக்கு என்ன பாடம், இன்னைக்கு என் குடும்பத்துக்கு அதுல என்ன பாடம், இன்னைக்கு என் மக்களை வளர்க்கறதுக்கு என்ன பாடம், இன்னைக்கு நான் சிறு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு என்ன பாடம், என் வாலிபர்களை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடம் படிக்கணும். அப்ப வரலாற்றில் இருந்து நாம பெற வேண்டிய படிப்பினைகள் ரொம்ப முக்கியமானது. அதனால வரலாறு பயணிக்கிற பொழுது அங்காங்கே சில இடங்கள்ல நான் தொட்டு காட்டுவேன். இந்த இடங்கள்லயே இப்படி வரலாறு இப்படி பயணிச்சிச்சு, இது ஏன் நடந்துச்சு, இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன என்று வரலாறு பயணிக்கிற பொழுது அந்த பாடங்களை அப்படி நீங்க கேப்சர் பண்ணணும். அந்த பாடங்களை அப்படி பிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல சும்மா சரித்திரங்களை சொல்லிட்டு போறதல்ல. குர்ஆன் ஒன்றும் சரித்திர நூல் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் பேசுறான். அப்ப எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் படம் பிடித்து காட்டுவது போல ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அழகாக அலசுகிறான். சரி, இப்ப வரலாற்றுக்குள்ள வாங்க. நேற்றைய தினம் நான் நிறுத்தியிருக்கிற இடம் உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 தாய்மார்களினுடைய பிரசவ பணிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். அனாதையான ஒரு பிறப்பு. முதல்ல நம்ம இங்க தொட்டு காட்டுவது ஒரு யத்தீமான ஒரு அனாதையாக ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் பிறக்க வச்சான். யத்தீம், அனாதைகள். குர்ஆன்ல அனாதைகளை பத்தி குர்ஆன் நிறைய பேசுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யத்தீமா அல்லாஹ் பிறக்க வச்சான். இது ரொம்ப முக்கியமான அடிப்படை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல அனாதைகள் படுற கஷ்டங்கள் நாம் ஒவ்வொருவர்களும் தெரிஞ்சிருக்கலாம். தாய் இல்லாம தந்தை இல்லாம உலகத்துல அனாதைகளுடைய வலியும் வேதனையும் கஷ்டமும் இருக்குது பாருங்க. யத்தீம்களுடைய கஷ்டம் மாதிரி உலகத்துல ஒரு பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்லை. அவ்வளவு பெரிய கஷ்டம் அது யத்தீமா வாழ்றதுங்கிறது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை குர்ஆன்ல அல்லாஹ் சுமார் 23 இடத்துல அல்லாஹ் அனாதைகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். குர்ஆன்ல அனாதைகளை பத்தி யத்தீமை பத்தி பேசுறான்.
நாம ஏன் இங்க யத்தீமை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, எங்க நபி அல்லாஹ் யத்தீமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? யத்தீமா அல்லாஹ் ஏன் முதல்ல அல்லாஹ் ரசூலை பிறக்க வச்சான்? நபி பிறக்கும் பொழுது வாப்பா எல்லாம் மௌத்தாக்கிட்டானே. யத்தீம்களுடைய வலியும் வேதனையும் என்ன? அனாதைகளுடைய சிறப்பு என்ன? அனாதைகளுக்கு இந்த மார்க்கம் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் என்ன? உலகத்தில் அனாதைகளை பத்தி பேசுறதற்கு முழுக்க முழுக்க தகுதியான ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வருஷத்திற்கு ஜனவரி 6 உலக அளவுல அனாதைகள் தினம் சொல்லி ஒண்ணு கொண்டாடப்படும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னு வச்சிருக்கான் இல்லையா? பெற்றோருக்கு ஒரு தினம் வச்சிருப்பான், தாய்க்கு, தந்தைக்கு, ஆசிரியருக்கு, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தினம். அன்னைக்கு மட்டும் மதிச்சிட்டா போதும் அப்படிங்கறது அல்ல. ஏதாவது ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா உலகம் முழுக்க அனாதைகளை பற்றி குர்ஆன் 23 இடங்களில் தொட்டு காட்டுது. என்னெல்லாம் சொல்றான் அல்லாஹ்? அனாதைகளை பத்தி அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றான்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உலகத்துல 2ஆம் உலக போர் நடந்துச்சு பாருங்க. 2ஆம் உலக போரில் மாத்திரம் 2ஆம் உலக போர்ல மாத்திரம் சுமார் 9 லட்சம் பிள்ளைகள் அனாதைகளாக ஆனார்கள். இந்த உலகத்துல ஒரு பெரிய போர் நடந்திருக்குது. அந்த போர்க்களங்களின் பின்னணியில் அனாதைகள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க, யத்தீம்கள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட், தாயினுடைய வளர்ப்பு மட்டும், தந்தையை இழந்த அனாதை, தாயை இழந்த அனாதை, இருவரையும் இழந்த அனாதைகள். உலகத்தில் அவ்வளவு அனாதைகள் இருக்கிறாங்க. இலங்கையில எங்கெல்லாம் போர் நடக்குதோ அங்க போய் கேட்டு பாருங்க, அனாதைகளுடைய வழி என்னன்னு தெரியும், அனாதைகளுடைய வேதனை என்ன என்று தெரியும். இலங்கையில, பலஸ்தீனத்துல, சிரியால, ஈராக்ல பலஸ்தீன மக்கள், அல்லாஹு அக்பர், உலகத்துல ஒரு 100 வருஷமாக போருக்கு முகம் கொடுக்கிற ஒரு சமுதாயம் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. நீங்க பலஸ்தீனத்துல எந்த வீட்டுல போய் நுழைஞ்சாலும் அந்த வீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 அனாதைகளாவது இருப்பாங்க. பாப்பா அம்மாவை இழந்த யத்தீம்களுடைய வழி என்னங்கிறத பலஸ்தீன மக்கள்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே நடக்கிற அந்த யூத வெறியாட்டங்களுக்கு அந்த பிள்ளைகள் முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து போன ஒரு ஆலிம் ஒரு பெரிய சியாரத்து டூர், அவர் போறாரு, பலஸ்தீனத்துக்கு போனாரு. ஜோர்டான் பலஸ்தீன பார்டர்ல ஒரு பள்ளிவாசலுக்கு போய் அவர் தொழுகிறாரு. பள்ளிவாசல்ல தொழுதுட்டு கேரளாவை சார்ந்த ஒரு ஆலிம் சொன்ன இந்த செய்தி, ஒரு பெரிய ஸ்காலர் அவர். தொழுதுட்டு நான் வெளியே வரும்போது ஒரு 8 வயசு பையன் வெளியே வந்தான். அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி உனக்கு வாப்பா அம்மா இருக்கிறாங்களா, அத்தா அம்மா இருக்கிறாங்களான்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லுச்சு, எனக்கு வாப்பா அம்மா இல்ல, தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அது நமக்கு வேணா ஆச்சரியமாக இருக்கலாம், அங்க அது சாதாரண விஷயம். அது பலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட் இருந்தாலே அவங்களுக்கு பெரிய விஷயம். சிங்கிள் பேரண்ட் கிடைச்சாங்கன்னு வைங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் முன்னால நிப்பாட்டி பாருங்க, நிறுத்தி பாருங்க, அனாதைகளுடைய வலியும் வேதனையும் தெரியும். அல்லாஹ் ஏன் ரசூலை யத்தீமாக பிறக்க வச்சாங்கிறதுக்கான காரணத்தை தான் நான் பேசுறேன். அல்லாஹ் சொல்லுவான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நீங்க அனாதையா பிறக்கலையா, உங்களுக்கு வாழ்வு தந்தா இல்லையா அல்லாஹ், அதனால ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதைகளை அதட்ட வேண்டாம், மிரட்ட வேண்டாம், ஒதுக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்ய மாட்டாங்க. அது நமக்கு சொல்லப்பட்ட அறிவுறுத்தல். அது அனாதைகளை மிரட்டிராதீங்க, யத்தீம்களை அதட்டிராதீங்க, யத்தீம்களை ஹார்ஷா பேசிராதீங்க, யத்தீம்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அந்த ஆலிம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டாரு, 8 வயசு பையன்ட, எப்பா உனக்கு தான் அங்க வாப்பா இல்லையே, அம்மா இல்லையே, யத்தீமா இருக்குது, அனாதையா இருக்கிறிய, என் கூட இந்தியாவுக்கு வந்துறியா,
அவர் கேட்டாராம், என் கூட இந்தியாவுக்கு நீ வந்துறியா? ஒரு பலஸ்தீன சிறுவன், யத்தீமான ஒரு பலஸ்தீன சிறுவன், என் கூட வந்துறியாப்பா இந்தியாவுக்குன்னு கேட்டாராம். நான் உன்னை இன்ஜினியர் ஆக்குறேன்பா, உன்னை டாக்டர் ஆக்குறேன், உன்னை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறேன், நீ வரியாமா என் கூட இந்தியாவுக்குன்னு கேட்டப்ப அந்த யத்தீமான அந்த புள்ள, அந்த 8 வயசு பையன், சின்ன பையன் திருப்பி கேட்டாராம், உங்க கூட வந்தா டாக்டர் ஆக்குவீங்க, உங்க கூட வந்தா இன்ஜினியர் ஆக்குவீங்க, உங்க கூட வந்தா எனக்கு ஷஹீத் ஆக்குவீங்களான்னு கேட்டாப்ல. ஷஹீத் மரணம் எனக்கு கிடைக்குமா? ஷஹாதத் மரணம் கிடைக்குமா? இந்த தீனுக்காக உயிர் கொடுக்க அது என்னங்க ஈமான்? அது உலகத்துல சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட, யத்தீமான பிள்ளைகள்கிட்ட இவ்வளவு உறுதியான ஈமானா உலகத்துல நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. பலஸ்தீனை சுற்றி இருக்க அந்த பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான், அந்த இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் வீட்டுல இருந்து வெளியே போனா வீட்டுக்கு திரும்பி வருவாங்கிறது உறுதி இல்லை. தலப்பாகைகளை கஃன் துணிகளாக உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஈமான்ல உலகத்துல யார் தோத்து போனாலும் பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கிற ஒரு சமுதாயம் இருக்குது, பலஸ்தீன மக்கள். அவங்க எப்பவுமே தீனை விட்டு விலக மாட்டாங்க, ஈமானை விட்டு விலக மாட்டாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தெரியாம போய் அங்க காலை வச்சுட்டான். யூதர்களுக்கு அந்த பூமியை பத்தி தெரியாது, சிரியா பூமியினுடைய வரலாறு தெரியாது, பலஸ்தீன பூமியினுடைய வரலாறு தெரியாது. நீ உலகத்துல எங்க வேணாலும் போய் நுழைஞ்சிருக்கலாம், ஈராக்க நீ படம் பார்த்திருக்கலாம், ஈரான படம் பார்த்திருக்கலாம், ஆனால் பலஸ்தீனத்தை பத்தியும் பலஸ்தீன மக்களை பத்தியும் யூதர்கள் வரலாறு தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டாங்க. 100 வருஷம் இல்ல, எத்தனை வருஷமானாலும் அந்த பைத்துல் முகத்தஸை மீட்கிற வரை அவர்கள் ஓய மாட்டார்கள். அவர்களுடைய உறுதி ஓயாது. எத்தனை தலைமுறையை இழந்தாலும் வரலாற்றை அவர்கள் பார்க்க வேண்டும். கியாமத் வரைக்கும் கொண்டு போய் சிரியாவை நிறுத்துவாங்கன்னு ஹதீஸ்ல வருது. சிரியாவை வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த மக்களுடைய போராட்டம் எப்ப தொடரும்னா, இந்த உலகத்துல நடக்கிற கடைசி பெரிய நிகழ்வே பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுறது தான். அதுதான் உலகத்தினுடைய கடைசி நிகழ்வு. அது பைத்துல் முகத்தஸை கைப்பற்றிட்டோம்னா அடுத்து அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவான். அந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்கு தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்த பைத்துல் முகத்தஸை போராடி எடுக்கிறதுக்கு தான் தஜ்ஜால் வருவான். அந்த பைத்துல் முகத்தஸை ஒட்டித்தான் எல்லாமே நடக்கும். அதனால தான் சொல்லாங்க, இஸ்லாம் ஆரம்பமான பொழுது மதீனாவை மக்காவை சுற்றி நடந்தது. இஸ்லாம் கியாமத் நெருக்கத்தில் முடிவுக்கு வருகிற பொழுது சிரியாவை சுற்றி நடக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சொன்னாங்க, எங்காவது உலகத்துல ஒரு பூமிக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிரியாவை ஒட்டி போய் குடியேறுங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரியா பூமி, பலஸ்தீன பூமி இருக்குத, அது உண்மையில் அந்த மக்களினுடைய ஈமானிய உரத்தையும் வீரியத்தையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். வரலாற்றில் பயணிக்கிற பொழுதே பல நேரங்களில் ஒரு யத்தீமான பிள்ளைகிட்ட இவ்வளவு உறுதி இருக்குமான்னு நீங்க ஆச்சரியப்படலாம். இது ஒரு சோறு தான், பதப்படுத்துவதற்கு ஒரு சோறு தான். இன்னும் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் அது ஒரு நியூஸ், அவ்வளவுதான். நமக்கெல்லாம் ஒரு செய்தி, ஒரு நாளைக்கு பார்ப்போம், 10 நாளைக்கு பார்ப்போம், ஒரு வாரத்துல பார்ப்போம், ஒரு மாசத்துல பார்ப்போம். சோசியல் மீடியால அந்த செய்தியை பார்த்ததோடு முடிச்சிருவோம். ஆனா அவன் போற நிறுத்திட்டானா? ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவன் போற நிறுத்தல, அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம படிச்சு சோர்ந்து போயிட்டோம், ஆனா அவங்க இன்னும் சோர்வாகல. இதுதாங்க அவங்க ஈமான். அந்த பிள்ளைங்க இன்னும் சோர்வாகல, அந்த இளைஞர்கள் சோர்ந்து போகல, சோரம் போக மாட்டாங்க. அவங்க யத்தீம்கள் ஈமானிய உரமானது. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன், உலகம் முழுக்க யத்தீம்கள் உருவாயிட்டே இருக்கிறாங்க. போர்க்களங்களின் பின்னணியில் யத்தீம்கள் உருவானாங்க.
இரண்டாம் உலக போர்ல இத்தனை எத்தீம்கள், அநாத பிள்ளைகள். அவ்வளவு ஏங்க 2019 கோவிட் காலம், கோவிட்ல உலகம் முழுக்க 15 லட்சம் பிள்ளைகள் எத்தீமா மாறினாங்களாம். கோவிட் காலத்துல, கொரோனா காலத்துல உலகம் முழுக்க மௌத்தா போனாங்களுடைய விளைவுகளாக அனாதை பிள்ளைகள் சுமார் 15 லட்சம் பேருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சர்வே எடுத்திருக்கிறாங்க. நான் இது உலகத்தில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எத்தீமான பிள்ளைகள் அல்லாஹ் பலப்படுத்தணும். அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படுறதுல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்கிறோம். அல்லாஹ் என் பிள்ளைகளை எத்தீமா ஆக்கிறாருன்னு துஆ கேட்கணும். என் மக்களை எத்தீமா விட்டுட்டு போயிடக்கூடாது. உலகத்தில் அதை விட வலியும் வேதனையும் ஒண்ணுமில்லை. மௌத்தா போகும்போது கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டாங்களாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அல்லாஹ் எனக்கு 4 பொம்பளை பிள்ளைய கொடுத்தான். 4 பொம்பளை பிள்ளையில 3 பெண் குழந்தைகளை நல்லபடியா நான் வளர்த்து ஆளாக்கி கல்வி கொடுத்து ஒழுக்கம் கொடுத்து, ருக்கையா, உம்மு குல்சூம், ஜெய்னபு, 4 பொம்பளை பிள்ளைகள்ல 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் வளர்த்து ஆளாக்கிட்டேன். ஆனா என் புள்ள ஃபாத்திமாவை வளர்க்கிற நசீப் இல்ல. சிங்கிள் பேரண்டா தான் என் புள்ள வளரும் போல தெரியுது. என் புள்ள தாய் இல்லாத எத்தீம் ஆயிடும் போல தெரியுது. நான் சொன்ன பாருங்க, எத்தீமுங்கிறது தந்தை இல்லாட்டியும் எத்தீமு தான், தாயை இழந்தாலும் எத்தீமு தான், தாய் தந்தையை 2 பேரை சேர்த்து இழந்தாலும் எத்தீமு தான், அனாதைகள் தான். என் புள்ள தாய் இல்லாத எத்தீம் ஆயிடும் போல தெரியுது. யா ரசூலல்லாஹ், எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்வீங்களா அப்படின்னு தன் கணவர்கிட்ட மௌத்தா போகும்போது கதீஜா அம்மா கேட்டாங்களா, என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல, என் புள்ள தாய் இல்லைங்கிற அந்த வழி இல்லாம என் புள்ள வளரணும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக என் பிள்ளைய நீங்க வளர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும் இல்லையா ஒரு எத்தீமுனுடைய வழி என்னங்கிறது தெரியும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வளர்த்தார்கள். எனவே உலகத்தில் அனாதைகளினுடைய நிலைகளும் கஷ்டங்களும் வழிகளும் வேதனைகளும் இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் எத்தீமா ஏன் கொண்டு வந்தான், எத்தீமா ஏன் பிறந்தாங்க, எத்தீமா ஏன் அல்லாஹ் வளர வச்சான், அதனுடைய ரகசியம் என்ன? வரலாற்றுல இப்படி நடந்தாங்கன்னு சொல்லிட்டு போறது பெரிய விஷயம் அல்ல. ஏங்கிற கேள்வியை நிறுத்தி பதில தெரிஞ்சுட்டு போகணும். ரசூலுல்லாஹ் எத்தீமு, இது ஒரு மெசேஜ், இது ஒரு மெசேஜ், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் எத்தீமு கேட்ட காரணம் சொல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த பதில வச்சிருக்கிறோம்? ஏன் அல்லாஹ் எத்தீமாக்குறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எத்தீமாக்குறான்? பிறக்கிறதுக்கு முன்னால தந்தை இல்லாத எத்தீம், 6 வயசுல தாய் இல்லாத எத்தீம், ஏன் அல்லாஹ் ஆக்குறான்? குர்ஆன்ல எத்தீம்களை பத்தி குர்ஆன் பேசுது. என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்றான். எத்தீம்களுடைய விஷயத்துல நீங்க செய்ய வேண்டியது கௌலம் மஅரூஃபா வகூலு கௌலம் மஅரூஃபா, அவங்கள்ட்ட நல்ல கண்ணியமான வார்த்தையை பேசுங்க, அவங்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துங்க, அவங்களுடைய பொருளாதார தரத்தை மேம்படுத்துங்க, அவங்களுடன் உள்ள உறவுகளை மேம்படுத்துங்க. எத்தீம்களுக்கு குர்ஆன் 23 இடத்துல பேசுதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்லுது. உங்க வீட்டுல, உங்க சொந்தத்துல, உங்களுக்கு தெரிஞ்சவங்கல்ல எத்தீமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க கார்டினா இருக்கிறீங்க, பொறுப்புதாரியா இருக்கிறீங்க. உங்களை பத்தி குர்ஆன் நிறைய பேசுது. எப்படி நடக்கணும்? எத்தீமான பிள்ளைதானன்னு சொல்லிட்டு கல்வியில சாதாரண ஸ்கூல்ல சேர்த்து விடுறது, எத்தீமான பிள்ளைதானன்னு பொருளாதாரத்துல கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து ஷகார் ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, கஸ்வத்த கல்பி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என் இதயம் ரொம்ப இறுக்கமா இருக்குது, என் இதயம் கனத்த தன்மை உள்ளதா இருக்குது, இறக்கமே வரமாட்டேங்குது. அந்த சஹாபி சொல்ற வார்த்தை என்ன? ஷகார் ரஜுலுன் இல நபி கஸ்வத்த கல்பி, என் இதயத்துல இறக்க வரமாட்டேங்குது, கடினத்தன்மை இருக்குது, கனத்து போய் இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், உங்கள் இதயம் மென்மையாகிறதுக்கு, இரக்கமா மாறுறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் 3 விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதுனுல் யதீம் வம்சஹ் ரஅஸஹு வத்இம் மின் தஆமிக் யலீனு கல்பக் வதக்லி ஹாஜதக். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அனாதைகளை, யதீம்களை பார்த்தா, யதீமான பிள்ளைகளை பார்த்தா அவங்க பக்கத்துல போய் நெருக்கமா இருங்க, கொஞ்ச நேரம் உங்க பக்கத்துல உட்கார வைங்க. யதீம கொஞ்ச நேரம் அவங்க பக்கத்துல நீங்க உட்காருங்க. வம்சஹ் ரஅஸஹு, தலைய தடவி கொடுங்க, அந்த பிள்ளைகளினுடைய தலைய தடவுங்க. 3வது சொன்னாங்க, வத்இம் மின் தஆமிக, நீங்க சாப்பிடும்போது உங்க சாப்பாடை கொடுக்கறதுக்கு அவங்களோடு உட்கார வச்சு சாப்பிடுங்க. இந்த 3 செஞ்சீங்கன்னா உங்க இதயமும் லேசாகும். அதோடு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, உங்க தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான்னாங்க. யத்தீமான பிள்ளைகளை அவ்வளவு சாதாரணமா நினைக்க கூடாது பெருமக்களே. காசம யத்தீம் அலா அபீ லுபாபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வந்துச்சு. என்ன வழக்குன்னா, அபூ லுபாபா அவர் சொல்றாரு, ஒரு தோட்டம் ஏன் தோட்டங்கிறாரு. ஒரு யத்தீமான பிள்ளை அவர் வந்து சொன்னாரு ஏன் தோட்டம். இந்த வழக்கு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வழக்கையும் கேட்டுட்டு அபூ லுபாபாவுக்கு சாதகமாக தீர்ப்பு பண்ணிட்டாங்க. இந்த யத்தீம் அழுகிறாரு, இந்த அனாதை பிள்ளை அழுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செஞ்சுட்டு அபூ லுபாபாட்ட சொன்னாங்க, அத்திஹின் நஹலா, அந்த பேரித்த மரத்தை, ஒரே ஒரு மரத்தை, அந்த சண்டை பாகம், அந்த மரத்தை எனக்காக நீங்க அந்த யத்தீமுக்கு கொடுத்துருங்களேன், அந்த அனாதையான பிள்ளைக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்ன. அவர் சொல்லிட்டார், இல்ல தரமாட்டேன், இல்ல கொடுக்க முடியாது. திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்திஹின் நஹலா, அந்த ஒரு பேரிச்ச மரத்தை கொடுங்க, சொர்க்கத்துல உங்களுக்கு பேரிச்ச மரம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குள் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல நான் வாங்கி தரேன். அவர் சொன்னார், இல்ல யார சொல்ல கொடுக்க மாட்டேன்ட்டார். சபையில இருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சு அந்த தோட்டத்தை நான் வாங்கி கொடுக்கிறேன், அந்த மரத்தை எனக்கு நீங்க சொர்க்கத்துல அந்த மரத்தை வாங்கி தருவீங்களான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலக நஹலா, உங்களுக்கு அந்த இதை நான் வாங்கி தரேன் அப்படின்ன உடனே இவர் போனார். அபூ தஹ்தா போய் அபூ லுபாபாட்ட பேசுறார். என்ன சொன்னார் தெரியுமா? மதீனாவிலேயே பெரிய தோட்டம் ஒண்ணு என்கிட்ட இருக்குது, 100 பேரிச்ச மரங்கள் அதுல இருக்குது, அந்த பெரிய தோட்டத்தையே நான் உனக்கு கொடுத்தறேன், அந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நீ கொடுத்துருன்னு கேட்டாரு. சரின்ட்டார் அபூ லுபாபா, சரின்னு சொல்லிட்டாரு. அந்த 100 தோட்டத்தை கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யத்தீமுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். யத்தீமுக்கு ஒரு மரத்தை வாங்கி கொடுத்து சொர்க்கத்தை வாங்கிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீமி கஹாத்தைன், நானும் யத்தீம பராமரிக்கிற கார்டியனும் 2 பேரும் சொர்க்கத்துல ஒண்ணா இருப்போம் நாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை தாண்டி சொர்க்கத்துல ஒண்ணா இருப்போங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ள வராங்க. என்ட்ரு ஆன உடனே முதல்ல ஒரு இடத்துல ஒட்டகம் படுத்துச்சு. அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டணும். மஸ்ஜிதுன் நபவி ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக பள்ளிவாசலுக்காக முதல்ல இடம் கட்டுறாங்க, இடம் வாங்குறாங்க. விசாரிச்சாங்க, யார் இடம்னு விசாரிச்சாங்க. சொன்னாங்க, 2 யத்தீம்களுடைய இடம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யத்தீமை வர சொல்லுங்கன்னாங்க. 2 பிள்ளைகள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்ட போறோம், ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த இடத்துலதான் மஸ்ஜிதுன் நபவி கட்டணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான். பாருங்க, மஸ்ஜிதுன் நபவியே ஒரு யத்தீமனுடைய இடத்துலதான் கட்டப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா மதீனால எந்த இடத்துல வேணாலும் கட்டி இருக்கலாம்.
ஆனா 2 யத்தீம்களுக்கு, அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு நிலத்தில் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் மஸ்ஜித் நபவியில போய் தொழுதுட்டு வரோம் இல்லையா? யாருக்கு சொந்தமான இடம்? நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, 2 யத்தீம்களுக்கு சொந்தமான இடம். பனி நஜ்ஜாரின் குடும்பத்தினுடைய 2 அனாதைகள், 2 பேர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் விரும்புறான் உங்க இடத்துல பள்ளிவாசல் கட்டணும்னு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப யத்தீம்களை விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். நான் ஏன் அனாதைகளை பத்தி இவ்வளவு நேரம் பேச வேண்டியது இருக்குது? இதை விளங்குனாத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் யத்தீம்ங்கிறத விளங்க முடியும். வரலாற்றுல நபிக்காக ஒரு விஷயத்தை அல்லாஹ் தேர்வு பண்ணான்னு சொன்னா அது அவ்வளவு முக்கியமானதுங்கிறத விளங்கணும். 2 யத்தீமுடைய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்தை கொஞ்சம் எங்கிட்ட விலைக்கு கொடுத்துருங்களேன். அந்த 2 பிள்ளைங்களும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க இதை அன்பளிப்பா கொடுக்கிறோம் யா ரசூலல்லாஹ், இதை எடுத்துக்கங்க, நான் அன்பளிப்பா கொடுக்கிறேன், காசு வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல சஅம்மினூனி, நீங்க விலைய வாங்கிக்கிட்டா நான் இடத்தை வாங்கிக்கிறேன். 2 விஷயம். ஒண்ணு, நாளைக்கு அனாதைகளுடைய இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வாங்கிட்டாங்க, இடத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பேச்சு நாளைக்கு வந்துடக்கூடாது. 2வது, மஸ்ஜிது நபவி கட்டுமான பணியில, இடம் வாங்கின பணியில பங்கு எனக்கும் இருக்கணும், என் அபூபக்கருக்கும் இருக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாக்கியம் இல்லையா? பள்ளி வாங்கப்பட்டுச்சு. யத்தீமான பிள்ளைகளுடைய வஅம்மல் குலாம், குர்ஆன்ல வஅம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைன். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு சுவத்தை நிமித்தி வச்சாங்க இல்லையா? அதுக்கு அல்லாஹ் சொன்ன காரணம், முகான தஹதஹு கன்ஸுல் லஹுமா, 2 யத்தீம்கள் அனாதைகளுக்கு சொந்தமான சொத்து அதுக்கு கீழே இருக்குது. அந்த ஊர் மக்கள் அதை எடுத்துட கூடாதுங்கிறதுக்கு பாதுகாப்புக்காக அல்லாஹ் அந்த கட்டடத்தை 2 நபிமார்களை கொண்டு அல்லாஹ் கட்ட சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், வலியுல்லாஹ் 2 பேரை கொண்டு அல்லாஹ் கட்ட சொன்னான். அனாதைகளுடைய சொத்தை பாதுகாக்க சொல்றான் அல்லாஹ். இந்த ஆயத்து என்ன சொல்லுது? அனாதைகளுடைய சொத்தை கைன்னு சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதைகளுடைய சொத்து பரக்கத்தை வாங்குறாங்க. காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்கி மஸ்ஜிது நபவி கட்டினாங்க. மஸ்ஜிது நபவி கட்டினாங்க. அப்ப மஸ்ஜிது நபவி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடமாக இருக்கலாம், விசாலமாக இருக்கலாம். ஆனா அதனுடைய மூலம், அடிப்படை அனாதைகளுடைய பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க. யத்தீம்கள், அனாதைகளை இந்த உம்மத்துல ஆதரிக்கணும், அனாதைகளை கண்ணியப்படுத்தணும், அனாதைகளை அரவணைக்கணும். அனாதைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீமாக, அனாதையாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்கான காரணம் அழகாக சொல்லுவாங்க. ஏன் யத்தீமா அல்லாஹ் பிறக்க வச்சாங்கிறதுக்கு இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய புர்தா ஷரீஃப்ல காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? கஃபாக பில் இல்மி ஃபில் உம்மி முஅஜிஸத்தன் ஃபில் ஜாஹிலிய்யத்தி வத் தஹதீப் ஃபில் யுத்மி. யா ரசூலல்லாஹ், உங்க முஅஜிஸாவிற்கு உலகத்துல இது ஒண்ணு போதும். என்னன்னா, நீங்க உண்மையான ஒரு சமுதாயத்துல யார்கிட்டையும் போய் படிக்காம, யாருக்கு முன்னாலையும் மண்டியிடாம இருந்து, ஆனா இவ்வளவு பெரிய கல்வியை வச்சிருக்கிறீங்களே, இது ஒன்னே போதும் நீங்க எவ்வளவு பெரிய மோஜிசாவுக்கு சொந்தக்காரர்னு. உலகத்துல யார்கிட்டையும் போய் மண்டிட்டு படிக்காத பெரிய மேதையாக உலகத்துல யார சொல்ல முடியும்? யார்கிட்டயும் உட்கார்ந்து படிச்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட படிச்சாங்க? யார்கிட்டயும் உட்கார்ந்து படிக்கல. யாரிடமும் மண்டியிடாமல், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய கல்வியை வச்சிருக்கிறீங்களே, இது ஒண்ணு போதாதா? அந்த அறியாமை காலத்துல இவ்வளவு பெரிய கல்வியை சுமந்திருக்கிற நீங்க, யா ரசூலல்லாஹ், உங்க மோஜிசாவுக்கு இது போதுமேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வத்ததீபி ஃபில் யுத்மி, யதீமாக, அனாதையாக இருந்தும் யா ரசூலல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒழுக்க ஞானத்தை பெற்றிருக்கிறீர்களே, இவ்வளவு பெரிய ஒழுக்கத்தோடு வளர்ந்திருக்கிறீங்களே. இந்த 2 வார்த்தை புரியுதா?
நீங்க யத்தீமாக இருந்து உம்மியாக இருக்கிறீங்க, யார்கிட்டையும் போய் மண்டியிடல, ஆனாலும் கல்வியை வச்சிருக்கிறீங்க. யத்தீமா இருக்கிறீங்க, வாப்பா அம்மாவுடைய வளர்ப்புல இல்ல, வளர்க்கப்படல, ஆனாலும் இவ்வளவு பெரிய ஒழுக்கத்தோடு அதவோடு யார சொல்லலாம். இது பெரிய மோஜிசா இல்லையா? இது உலகத்துல இது பெரிய மோஜிசா இல்லையா? அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி அல்லமனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅலீமி. ரெண்டுக்கும் பதில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யார்கிட்டையும் மண்டியிடல, யாரும் ஆசிரியர் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரும் என்ன கிடையாது? ஆசிரியர் இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வை முதல்ல ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன சொல்லுவாங்க? மா அன பிகாரி, நான் ஓத மாட்டேன், ஓத தெரியாதுன்னாங்க. திரும்பவும் ஓதுங்கன்னாங்க, ஓத தெரியாது, ஓத முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்? ஓதுங்கன்னு சொல்லிட்டு ஓதிட்டாங்கன்னா ஜிப்ரீல் ஆசிரியர் ஆயிடுவாரு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஓதுங்கன்னு சொல்லி ஓதிட்டா ஆசிரியர் யாரும் ஆயிடுவா? ஜிப்ரீல் ஆசிரியர் ஆயிடுவாங்க. நபிக்கு உலகத்துல யாரும் ஆசிரியராக இருக்கக்கூடாது, தான் தான் ஆசிரியரா இருக்கணும். அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். இதை சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஆசிரியர் அல்லாஹ் தான். என்னுடைய ஆசிரியர் அல்லாஹ், யார்கிட்டையும் மண்டியிடல. ஃபாஸன தஅதீபி, நான் யத்தீமாக இருந்தாலும் கூட எனக்கு வாப்பா அம்மா என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒழுக்கத்தை பேசும்போது, ஓ வாப்பா வளர்த்த புள்ள, உம்மா வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நபியினுடைய ஒழுக்கத்துக்கு யார் காரணமாயிடக்கூடாது. எல்லா ஒழுக்கத்தையும் நபி போதிக்கணுமே தவிர, நபிக்கு ஒருவர் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாரு, அது வாப்பா அம்மாவாகவே இருந்தாலும் கூட அது நபியினுடைய ஷானுக்கு அது அழகு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்தஸ்துக்கு அது அழகு கிடையாது. நபிக்கு எப்படிங்க ஒழுக்கம்? அது அல்லாஹ். நபிக்கு எப்படிங்க கல்வி? அது அல்லாஹ். ஒழுக்கமும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான், கல்வியும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அதுக்காகத்தான் அல்லாஹ் யத்தீமாகவே அல்லாஹ் ஆக்குனா, பாப்பா அம்மா மூத்தாக்குனா, உம்மா மூத்தாக்குனா. சரி, உம்மாவோடையாவது இருந்தாங்களா? உம்மாவோட இருந்தாங்களா? 4 வருஷம் எங்கோ ஒரு காட்டுல பனு சாது, அந்த அம்மா பாக்கியமான ஹலீமத்து சாதியா அம்மா, அல்லாஹு அக்பர், அவங்க வந்து பிள்ளை எடுக்க வந்த வரலாறை பத்தி பேசினா அல்ஹம்துலில்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீமான புள்ள குழந்தை பிறந்துட்டா 7 நாள் தான் ஆமினா அம்மா பால் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தாய் பால் கொடுத்தது 7 நாள். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பால் கொடுத்த தாய்மார்கள் 10 பேர் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 தாய்மார்கள்ட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் தெரியும். சுவைபா ரலியல்லாஹு அன்ஹான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த அபூஜஹலுடைய அடிமை பெண் சொன்ன பாருங்க, இந்த அம்மாட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சிருக்கிறாங்க. பனு நஜ்ஜார் குடும்பத்துல 3 பெண்கள்கிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அரபுலகத்துல இது சாதாரண விஷயம். இது பால் குடி தாய்மார்கள் இந்த மாதிரி பிள்ளைகளை எடுத்துட்டு போய் பால் கொடுப்பார்கள். இஸ்லாம் பால் குடி சம்பந்தமாகவும் பால் குடி தாய்மார்கள் சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான நிக்காஹ் சம்பந்தமாகவும் இஸ்லாம் சில சட்டங்களை சொல்லி இருக்குது. இந்த இடத்துல நிறுத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுத்த தாய்மார்கள் என்ற அந்த பின்னணியில பால் குடியினுடைய சட்டம் என்ன இஸ்லாத்துல? நிக்காஹ் செய்யறதுக்கு இந்த சொந்தத்தின் வழியாக 7 பேர்களை நிக்காஹ் செய்யறது ஹராம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த மஹரமியத்துன்னு சொல்லுவோம் பாருங்க, ஹுர்ரிமத் அலைக்கும் 7 பேர், உம்மா, மகள், ஒருவர் நிக்காஹ் செய்யறதுக்கு ஹராமானவங்க இந்த 7 பேர். ஹர்ம மினன் நஸப். நான் இடையிடையே சட்டங்களை சொல்லும் போது இதை ஒட்டி இந்த சட்டங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரித்திரங்களை சொல்லும் போது இடையில சட்டங்களை சொல்கிறேன், சரித்திரங்களை சொல்லும் போது இடையில படிப்பினைகளை சொல்கிறேன்.
அப்ப இதெல்லாம் நீங்க அந்தந்த இடங்கள்ல நிறுத்தி அதை கவனிச்சு அதை வாங்கிக்கணும். நிசா 7 பெண்கள் நிக்காக செய்யறதுக்கு ஹராம். எதன் வழியா? இரத்த பந்தத்தின் வழியா, நசபு வழியா. உலகத்துல 3 சொந்தம் இருக்குதுங்க. சொந்தம்ங்கிறது 3. ஒண்ணு இரத்த சொந்தம், திருமண பந்தம், பால்குடி பந்தம். இந்த 3 தான் சொந்தத்தை தரும். உலகத்துல வேற எதுவுமே சொந்தத்தை தராது. அதுக்கு பின்னால நமக்குள்ள இருக்கிற ஈமானிய சொந்தம் இருக்குது, மற்ற சொந்தங்கள்லாம் பின்னால. சொந்தம்னா இந்த 3 தான். ஒண்ணு ரத்த பந்தம், ரத்த சொந்தம். இதுக்கு அரபியில நசபுன்னு சொல்லுவாங்க. நசபு, நசபு. இரண்டாவது ஒண்ணு இருக்குது திருமணம். திருமணத்தின் மூலமா சொந்தம் இருக்குது இல்லையா? ரத்த பந்தம் நமக்கு தெரியும், நம்மளை பெற்றதுனால சில சொந்தங்கள் கிடைக்கும். வாப்பா உம்மா, வாப்பா கூட பிறந்தவங்க, உம்மா கூட பிறந்தவங்க, இந்த சொந்தங்கள் எல்லாம் ரத்த பந்தம். இது சகோதரர்கள். அடுத்து இருக்குது திருமண பந்தம். திருமணத்தின் மூலமாக சில சொந்தம் கிடைக்கும். திருமணத்தின் மூலமா மனைவியினுடைய தாய், மனைவியினுடைய சகோதரிகள், இது மாதிரி சில சொந்தங்கள் கிடைக்கும். பால்குடியின் மூலமாகவும் சொந்தம் உண்டு. அதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலான சொந்தம் தான். பால்குடியையும் அது ஈக்குவலா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்குது, 7 பெண்களை நீங்க நிக்காஹ் செய்யறது ஹராம் இரத்த பந்தத்துல. அதே மாதிரியே பால்குடி உறவிலேயும் இதே 7 சொந்தம் உங்களுக்கு நிக்காஹ் செய்யறது ஹராம். அது என்னது? முதலாவது தாய், இரண்டாவது மகள், மூன்றாவது சகோதரி, நான்காவது மாமி, வாப்பாவோட பிறந்தவங்க. அம்மத்துனா என்ன? அம்மத், அதுக்கு அரபியில அம்மத்துன்னு சொல்லுவாங்க. உம்மாவுக்கு நமக்கு தெரியும் உம்மும்பாங்க, மகளுக்கு தெரியும் பிந்தும்பாங்க, சகோதரிய உஹுத்தும்பாங்க. அப்போ உம்மா, மகள், சகோதரி, மூன்றாவது அம்மத். அம்மத்துனா என்ன? வாப்பா கூட பிறந்த மாமிமார்கள் நிக்காஹ் செய்ய முடியாது, ஹராம். ஹாலத், உம்மா கூட பிறந்தவங்க, சாச்சிமார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க, காலாமான்னு சொல்லுவாங்க, ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கலாம். அம்மத்துனா வாப்பா கூட பிறந்தவங்க, ஹாலத்துனா உம்மா கூட பிறந்தவங்க, சாச்சிமார்கள். உம்மா கூட பிறந்த சாச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 5ஆச்சா? அடுத்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வபனாத்துல் அஹி 6, வபனாத்துல் உஹ்தி 7. சகோதரனுடைய மகள், சகோதரியினுடைய மகள். என் கூட பிறந்திருக்கிறாரு சகோதரர்கள், அவங்களுடைய மக்களை, பொம்பளை பிள்ளைங்களை நான் நிக்காஹ் செய்ய முடியாது, எனக்கு ஹராம். என் கூட பிறந்த சகோதரி இருக்கிறா, என் சகோதரியினுடைய பிள்ளை மகளை நான் என்ன செய்ய முடியாது, நிக்காஹ் செய்ய முடியாது. எங்க கேட்டாலும் நம்ம கண்ணை மூடிட்டு இதை நல்ல ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம இந்த 7 உறவுகளை என்ன செஞ்சுக்கணும், நல்லா ஞாபகப்படுத்திக்கணும். இதே சட்டம் பால்குடி உறவுக்கும் பொருந்தும். பால் கொடுத்த தாய் சேர்ந்து பால் குடித்த சகோதரி, மகள், இது எல்லாமே வரும். இந்த மாமி உறவு, சாட்சி உறவு, சகோதர சகோதரியினுடைய மகள்கள், இந்த உறவுகள் பூராவுமே பால் குடிக்கும் வரும். அது எப்படிங்க பால்குடி வழியாக எப்படி சகோதரி வரும்? பால்குடி வழியாக எப்படி அந்த உறவு, தாயினுடைய உறவு வரும்? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பால் கொடுத்த தாய் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹுன்னு வைங்க, அல்லது ஹலீமத்து சாதியான்னு வைங்க. இந்த 2 பேரை நீங்க எடுத்துக்கங்க. இந்த 2 பெண், அப்ப இவங்க இந்த 2 தாய்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹராம். ஏன்னா தாயினுடைய அந்தஸ்துல வந்துட்டாங்க. ஆனால் இந்த அம்மாட்ட யாரெல்லாம் பால் குடிச்சிருப்பாங்களோ அவங்க எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சகோதரி ஆயிடுவாங்க, பால் குடி சகோதரி ஆயிடுவாங்க. ஒண்ணுமில்ல, புகாரியில வர ஒரு ஹதீஸ், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி. அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் முடிச்சுக்கறணும், என் தங்கச்சிய நீங்க கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா பேரு அஸ்ஸா பின்த் அபி சுஃபியான். என் சகோதரி
அஸ்ஸாவை நீங்க கல்யாணம் முடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏமா நீ ஏன் சொல்ற, நீ அதை விரும்புறியா? ஒரு பெண்ணு தன் சகோதரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏமா நீ அதை விரும்புறியா அப்படின்னு கேட்டாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் மட்டுமா மனைவி இருக்கிறேன், நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க தானே, எனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் என் சகோதரிக்கும் கிடைக்கட்டுமே. அந்த அம்மா சொன்ன நோக்கத்தை பாருங்க, எனக்கு உங்க மனைவியா இருக்கிற நசீபு கிடைச்சு இல்லையா, அந்த பாக்கியம் என் சகோதரிக்கும் கிடைக்கட்டுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லம்மா அது எனக்கு ஹலால் இல்ல, லா யஹில்லு லி. யா ரசூலல்லாஹ், மக்கள் பேசிக்கிறாங்க, நீங்க உம்மு சலமா, உங்க மனைவி உம்மு சலமாவினுடைய மகள் துர்ராவை நீங்க கல்யாணம் முடிக்க போறீங்களாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏம்மா அது நான் வளர்த்த பிள்ளை, அது எப்படி எனக்கு ஹலாலாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த உம்மு சலமா இருக்கிறாங்களா, அவங்க மூத்த கணவர்கிட்ட பிறந்த பிள்ளைய ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்க போறதாக ஒரு பேச்சு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எனக்கு ஹலால் ஆகாது. என்ன ஒரு தகப்பனுடைய ஸ்தானம். மறுபுறத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எம்மா நானும் அந்த அவர் துர்ரா இருக்கிறாங்களே அந்த அம்மாவுடைய வாப்பா அபூ சலமாவும் ஒன்னா ஒரு தாயிட்ட பால் குடிச்சிருக்கிறோம். யார்கிட்ட? சுவைபா ரலியல்லாஹு. நான் சுவைபாட்ட பால் குடிச்ச மாதிரி அபூ சலமாவும் பால் குடிச்சாரு. அப்ப அபூ சலமாவும் நானும் பால் குடியில சகோதரர்கள். அப்படின்னா என் சகோதரனுடைய மகளை நான் கல்யாணம் செய்யறது ஹராம் மாதிரி அபூ சலமா பால் குடியில என் சகோதரர், அவருடைய மகள் துர்ராவை நான் எப்படிமா ஹலாலாக்க முடியும்னு கேட்டாங்க. குழப்பமா இருக்கும், தெளிவா இருக்கும் நினைக்கிறேன். பால்குடி ரீதியான உறவும் வருங்கிறத விளங்குங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா اللهم صل على النبي المصطفى حبيبك محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على النبي المصطفى حبيبك محمد عبدك ورسولك. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பால்குடி உறவின் மூலமாக சில சொந்த பந்தங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிடைத்தார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹலீமத்து சஅதியா அம்மாட்ட பால் குடிச்சாங்க. அப்போ ஒரு 4 ஆண்டு காலங்கள் அந்த அம்மாவுடைய வளர்ப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பராமரிப்புல ஹலீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்தாங்கன்னு சொல்றதை விட ஹலீமா அம்மாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வளர்த்தாங்க என்று எழுதுறவங்க உண்டு. நான் வருகிற வரை என் வீட்டினுடைய ஒட்டகங்கள் நடக்காது, ஆடுகள் பால் கொடுக்காது, வறுமை, இப்படி இருந்த என் குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்னால் என் குடும்பமே மாறுச்சுங்கிறாங்க. சின்ன வயசுல 4 வயசு வரைக்கும் வளர்த்த ஹலீமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மா சொல்ற அந்த வார்த்தை பாருங்க,
என் பிள்ளைய நான் வீட்டுல கூட்டிட்டு வந்த அந்த நாளிலிருந்து எங்க வீடே பசுமை ஆயிடுச்சு, எங்க வாழ்க்கையே தர உயர்ந்து போச்சு. நாங்க 10 பெண்கள் வந்தோம். எதுக்காக? அரபு நாட்டுக்கு மக்காவுக்கு வந்து பிள்ளைகளை எடுத்து பால் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சில காசுகளை கொடுப்பாங்க, எங்க வாழ்வாதாரத்தை பயன்படுத்திக்கலான்னு வந்தோம். 9 பெண்களுக்கும் பிள்ளைகள் கிடைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும் எந்த பிள்ளையும் கிடைக்கல. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுக்கு நான் வந்தேன். ஆமினா அம்மா புள்ள பெத்து இருந்த டயம். நான் வந்த உடனே ஒரே ஒரு எத்தீமான புள்ள மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அந்த புள்ளைய துணியில சுருட்டி வச்சிருந்தாங்க. நான் வந்து அந்த பிள்ளைய பாக்குறதுக்காக உள்ள வந்தேன். குழந்தைய என்கிட்ட காட்டுனாங்க. குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. நான் அப்படியே பிள்ளைய முகத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் முத்தமிடுவதற்காக கொண்டு போனேன். அந்த குழந்தை கண் முழித்து அப்படியே சிரித்தது. சிரித்த பொழுது அதிலிருந்து ஏற்பட்ட ஒரு ஒளி அது அப்படியே என் நெஞ்சில் பரவியதுங்கிறாங்க. அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்தேன். இவ்வளவு அழகான பிள்ளையா, அழகில் சொக்கி போய் இருக்கிறோம். நானும் ஆமினாவும் பேசிக்கொண்டோம். நான் சொன்னேன், இவ்வளவு ஒரு அழகான பிள்ளைய, இவ்வளவு ஒரு அழகான குழந்தைய எங்க ஊர் கிராமத்துல இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆமினா அம்மா சொன்னாங்க, நீ கிராமத்துல வாழ்ற, நான் சிட்டியில வாழ்றேன், நகரத்துல இவ்வளவு அழகான பிள்ளைய நான் பார்த்ததில்லைன்னு ஆமினா அம்மா சொன்னாங்க. இத கேட்ட அப்துல் முத்தலிபு சொன்னாரு, நீங்க மக்கா நகரத்துல மட்டும்தான் பார்த்திருக்கிறீங்க, நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் போயிருக்கிறேன், எந்த நாட்டிலும் இவ்வளவு அழகான பிள்ளைய பார்த்ததில்லை. இத கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க வெளிநாட்டுக்கு தான் போயிருக்கிறீங்க, நான் துன்யா முழுக்க பார்த்திருக்கிறேன், இவ்வளவு அழகான பிள்ளை இல்லை நான் பார்த்ததில்லைன்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, முழு படைப்பிலையும் இவ்வளவு அழகான பிள்ளைய நான் படைக்கவே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த குழந்தையை என் கையிலே தந்தார்கள். பிள்ளைய மாரோடு அணைத்து அப்படியே நான் அந்த பிள்ளையை என் ஊருக்கு கொண்டு வந்தேன். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மக்காவினுடைய கிளைமேட், மக்காவினுடைய சீதோஷ நிலை, இதெல்லாம் ஆரோக்கியமின்மையை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக கிராமத்தினுடைய சுகாதாரமான இடத்துல பிள்ளைய வளர்க்கறதுக்கு அரபிகள் அன்னைக்கு பிள்ளையை இப்படி கொடுப்பாங்க. ஏன் இப்படி கொடுத்தாங்கிறதுக்கு வரலாறு நீங்க தெரியணும். பிள்ளைகளை ஏன் 4 வருஷம் அங்க வளர்க்க வைக்கிறாங்க, கிராமங்கள்ல வளர வைப்பாங்க. சுகாதாரமான காத்து, சுகாதாரமான தண்ணீர், சுகாதாரமான சூழல். அப்ப பிள்ளைக்கு அட்மாஸ்பியரை ஏற்படுத்துறாங்க. மக்காவினுடைய கிளைமேட் பிள்ளைய என்ன செஞ்சிடக்கூடாது, இடைவெளி ஏற்படுத்திடக்கூடாது. இன்னொரு விஷயம், சிட்டியில ரொம்ப மொழி ஆளுமை இருக்காது, கிராமங்கள்ல மொழி திறமை இருக்கும். அழகா நல்ல ஃபஸாஹத்தா பேசுவாங்க, மொழி அவ்வளவு அழகா பேசுவாங்க. அப்ப பிள்ளைய அங்க கொடுத்ததற்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா பிள்ளையினுடைய ஆரோக்கியத்துக்காக, இரண்டாவது பிள்ளையினுடைய மொழி புலமைக்காக, மொழி வளத்திற்காக. அவ்வளவு ஃபஸாஹத்தா பேசணும், தெளிவா பேசணும். இதுக்குதான் ஹலீமா அம்மாவுக்கு கொடுத்து விடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வளர்ந்தார்கள். சுமார் 4 வருஷம் வளர்ந்தாங்க. 4 வருஷத்துல அந்த பாக்கியத்தை ஹலீமா அம்மா சொல்லுவாங்க. இந்த பிள்ளைய வந்து சொன்னாங்க, அனாதையான புள்ள மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைய எடுத்துட்டு வந்து என் கணவர்கிட்ட காமிச்சேன். கணவர் சொன்னாரு, ஒரு பெரிய பரக்கத்தை வீட்டுக்கு நீ கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. எத்தீமான பிள்ளை எடுத்து பால் கொடுத்தா யார் காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மத்தியில பரக்கத்து கிடைக்குமா, நம்ம கொண்டு வான்னு சொல்லி அல்லாஹு அக்பர் அந்த பிள்ளைய கொண்டு வந்தேன். அந்த அம்மா சொல்றாங்க, மற்ற பிள்ளைகளினுடைய வளர்ச்சி மாதிரி இருக்காதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ச்சி. எப்படி இருக்குமான்னா, ஒரு நாள்ல ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சின்னா அது ஒரு மாசத்தினுடைய வளர்ச்சி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நாள்ல இருக்கும். ஒரு வருஷத்தினுடைய வளர்ச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மாசத்துல இருக்குமா. அப்படி ஒரு வளர்ச்சி. முதுமை, முதுமைன்னா நான் சொல்றது பக்குவம், அவ்வளவு வயதுக்கு மீறி அந்த பக்குவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைய நான் வளர்த்தேன், கவனமா பார்த்துக்கிட்டேன்.
இப்படி அந்த 4 ஆண்டு காலங்கள் பயணிக்கிற பொழுது நடக்கிற நிகழ்வுகளை ஹலீமா அம்மா நிறைய சொல்றாங்க. பின்னால ஒரு காலகட்டம் மக்கா வெற்றி பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்த காலம் வந்துச்சு. ஹுனைனை ஜெயிச்சு 40,000 ஆடுகளை வச்சிருக்கிறாங்க, 6,000 கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப ஷீமா அப்படின்னு ஒரு அம்மா வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நான் உங்களுடைய சகோதரி அப்படின்னாங்க. நீங்க சகோதரியா? எனக்கு தெரியலையே, எப்படி சகோதரின்னு கேட்டாங்க. இல்ல, உங்களை வளர்த்த ஹலீமா அம்மாவுடைய மகதானா, சின்ன பிள்ளையில உங்களை தூக்கி நான் வளர்த்திருக்கிறேன், உங்களை நான் ஆடு மேய்க்க கூட்டு போவேன். பழைய பூரா ஞாபகப்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உம்மா தலீலுக்கி, நீ என் சகோதரின்னு சொல்றியம்மா, ஆதாரம் என்னம்மான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அல்லது தனி, நான் உங்களை முதுகுல சுமந்துட்டு போவேன், நீங்க செல்லமா என்ன முதுகுல கடிச்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடையாளம் இன்னும் இருக்குதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. சொல்லிட்டு சொன்னாங்க, எம்மா நீ என் கூடயே இருந்தறியா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இல்ல, நீ உன் கூட்டத்துல ஹவாஸின் கூட்டம் ஒரு 6,000 பேர் கைதியா பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த கூட்டம் தான் அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா சொல்லுச்சு, இல்ல நான் என் கூட்டத்தோட இருந்துக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சகோதரிக்காக, என் அம்மா ஹலீமா அம்மாவுக்காக 6,000 பேர்களை விடுதலை செய்யுங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40,000 ஆடுகளை, ஒரு ஆடு 2 ஆடு அல்ல, 40,000 ஆடுகளை தன் சகோதரி ஷீமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொடுத்து, எம்மா இனிமே வசதியா வாழு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த இந்த 4 ஆண்டு காலங்களினுடைய வளர்ப்பை பத்தி நிறைய எழுதுறாங்க. அதெல்லாம் உள்ளக்கு போய் பயணிச்சா நம்ம 63 வயசு வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. இந்த வரலாற்றுல நம்ம சீரத்துல 63 வயசு வரைக்கும் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்குது. அதனால நான் எதை விடுறது, எதை சொல்றது, எதை எடுத்துக்கிறது எனக்கு எது தெரியல. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம், இந்த சபையினுடைய பரக்கத்து, இதனுடைய மஜ்லிஸினுடைய பேரருட்கொடை, அல்லாஹ் எதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்தணும். நான் இங்கெல்லாம் குறிப்ப எழுதிட்டு வந்து பார்த்து வரிசையா பேசுறதல்ல, என்ன பேசணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ, அல்லாஹ் எதை வாயிலிருந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, எந்த செய்தி நம்முடைய கல்ப தொடரும் என்று அல்லாஹ் நாடுறானோ அது வெளியே வரட்டும் என்ற நியத்தோடு தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த நசீபோடு அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எனவே ஒரு பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பேசுவது அது ஆசைதான், விருப்பம்தான். அணுவணுவாக, கதமாக, அடியடியாக ஒவ்வொரு நிலையிலும் எடுத்து பேச ஆசைதான். எனவே ஒவ்வொன்றை அடுத்தடுத்து நான் தாண்டி போகணும். சிறுபிராயம் இருக்குது, ஆடு மேய்த்த காலங்கள், வியாபாரம் செஞ்ச காலங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு போன காலம் இருக்குது இல்லையா, வியாபாரத்தை ஆரம்பிச்ச வயசு இருக்குது இல்லையா, வியாபாரத்துல ரசூலுல்லாஹ் கடைபிடிச்ச ஒழுங்கு இருக்குது இல்லையா, ஒழுக்கம் இருக்குது இல்லையா. இனி அடுத்த கட்டம் சிறு வயதுல, அதை பற்றி பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாடுகளுக்கு ஆரம்பத்துல ஆடு மேய்ச்சாங்க. ஒரு 10 வயசு வரைக்கும் ஆடு மேய்ச்சாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 வருஷமாவது ஆடு மேய்ச்சிருப்பாங்க. சரியா? சின்ன பிள்ளையிலே ஆடு மேய்க்க போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நபிமார்களுடைய தன்மைகள்ல, குவாலிபிகேஷன்ல, பண்புகள்ல, தகுதிகள்ல ஆடு மேய்க்கிறதும் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். அடுத்தவன் ஞாபகப்படுத்துறேன், நிக்காஹு, ஹஜ்ஜி, ஆடு மேய்க்கிறது, இந்த 3ம் செய்யாத நபி இருக்க மாட்டாங்க. எந்த நபியா இருந்தாலும் இந்த 3 இருக்கும். நிக்காஹ் செஞ்சிருக்கணும், ஹஜ்ஜி செஞ்சிருக்கணும், ஆடு மேய்ச்சிருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஷுஐப் நபிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. ஆடு மேய்ச்சாங்கிறத விட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்னாலையும் சொல்லுவாங்க, ஒரு சில காசுகளுக்காக நான் சின்ன வயசுல ஆடு மேய்த்த கூலிக்காரன் தான் என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வசதி வாய்ப்புகள் வரும்போது பழச மறக்க கூடாது. நமக்கு பழைய தொழில் இருக்கலாம், பழைய நிலை இருக்கலாம், பழைய வாகனம் இருக்கலாம், பழைய வீடு இருக்கலாம். வாய்ப்புகளும் வசதிகளும் நம்ம மேல வர பழைய வாழ்க்கையை மறந்துடக்கூடாது. அதுதான் நம்ம வாழ்க்கையை நிதானப்படுத்தும், அதுதான் நம்மளை பக்குவப்படுத்தும். எப்பவுமே எல்லை மீறி போகாம நம்மளை பார்த்துக்கணும். பழசு பழமை அது கோல்டு. அது ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை வயசை தாண்டியும் ஆட்சி அதிகாரத்து மதீனாவினுடைய அரசரா இருக்கிறாங்க, ஆட்சியாளராக இருக்கிறாங்க. ஆனா சொன்னாங்க, பயப்படாதீங்க என்ன பார்த்து, நான் ஒரு ஆடு மேய்ச்சவன் தான். இதே மக்காவுல, இதே பாலைவன பூமியில சில கர்வரீத்துகளுக்காக ஆடு மேய்ச்சேன். பல நேரங்கள்ல ஆடு மேய்ச்சிட்டு காசு வாங்காம போயிடுவாங்களாம். நண்பர் கேட்பாங்க, எங்க ஆடு மேய்ச்சிட்டு காசு வாங்காம போறீங்க? இல்ல கூலியை கேட்க வெக்கமா இருக்குது அப்படிம்பாங்களாம். அல்லாஹ் அக்பர். கூட வேலை பார்த்தவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இவ்வளவு வெக்க சுபாவம் உள்ள ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல 10 வயசுல வேலையில அவ்வளவு இதா இருப்பாங்க. எத்தனை வயசுல? ஒரு வயசுலயே ஆடு மேய்க்க போயிட்டாங்க. நான் அதான் சொல்றேன், ஒரு வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் ஆடு மேய்க்கிறாங்க. இந்த கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 1 வயசா இருக்கும் போது அந்த ஷீமான் சொல்றேன் பாருங்க, ஹலீமா அம்மாவுக்கு ஆடுகள் இருக்கும். இந்த மகதான் போய் மேய்ச்சிட்டு வருவாங்க. அப்படி மேய்க்க போகும்போது ஒரு நாள் நிறைய ஆடுகள் இருந்துச்சு. அப்ப இந்த அம்மா சொல்லுச்சு, ஷீமா ரலியல்லாஹு அன்ஹா அம்மாட்ட, அம்மா இன்னைக்கு நான் மட்டும் போக மாட்டேன், என்னால அவ்வளவு ஆடுகளை மேய்க்க முடியாதுமா. அம்மா கேட்டாங்க, அம்மா நான் வயசான அம்மா, என்னால வந்து எப்படி மேய்க்க முடியும்? நீ தான் போகணும், நம்ம குடும்பம் தான். என்ன செய்யணும்? இல்ல என்னோட என் சகோதரரை அனுப்பி வைங்க, சகோதரரை அனுப்பி வைங்க. எத்தனை வயசு புள்ள? 1 வயசு புள்ள. சகோதரன் யார சொல்றாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அங்கதானே வளர்றாங்க. ஹலீமா கேட்டாங்க, ஏமா புள்ளை சின்ன புள்ளமா, பச்சை புள்ள, 1 வயசு புள்ள, அந்த புள்ள ஆடு மேய்க்க கூட்டு போய் நீ என்ன பண்ணுவ? இல்லம்மா உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்திருக்கிற, முன்னால ஒரு தடவை பிள்ளைய நான் கூட்டு போனேன், பிள்ளைய ஒரு இடத்துல வச்சுட்டு நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், நான் 3 விஷயத்தை பார்த்தேன், அற்புதம். அந்த அம்மா சொன்னாங்க, முதலாவது அந்த புள்ளைய எந்த இடத்துல நான் உட்கார வைத்தேனோ அந்த இடத்துக்கு நேரா வந்து மேகம் கொடை பிடிக்குது அப்படின்னு சொன்ன. மேகம் வந்து கொடையா வந்து நிக்குது அந்த சின்ன பிள்ளை என்னுடைய மேல, தலைக்கு மேல. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த புள்ள சாதாரணமான புள்ள இல்லம்மா, நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. 2வது, அந்த புள்ளைய பார்த்த ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு, இந்த புள்ள பெரிய அந்தஸ்துக்கு வரும், பின்னால கவனமா பார்த்துக்கங்கன்னு அந்த பக்கம் போன ஒரு பெரியவர் சொல்லிட்டு போனாரு. 3வது, அந்த அம்மா சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம். நிறைய ஆடுகள் நின்னுச்சுமா, நான் பார்த்தேன் அந்த ஆடுகள் எல்லாமே என் சகோதரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுத்தியே நிக்குது, எங்கேயும் போக மாட்டேங்குது. நான் அத ஆடுகளை பூரா பாக்குறேன், அது ரசூலுல்லாஹ்வை பாக்குது, ரசூலுல்லாஹ் ஆடுகளை பாக்குறாங்க. அவர்களுடைய பார்வையை விட்டு இந்த ஆடுகள் வெளியே போக மாட்டேங்குது. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய நசீப் அது, எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. நான் இந்த காட்சியை பார்த்தேன். அதனால சகோதரரை என்னோடு அனுப்புங்க, ஆடுகள் எல்லாம் அவர் மேல ஆசை கொண்டு, ஈர்ப்பு கொண்டு அவர் பக்கத்திலேயே சுத்தி சுத்தி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. 1 வயசுல துவங்கிய ஆடு மேய்க்கிற அந்த பணி 10 ஆண்டு காலங்கள் வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகள் மேய்த்தார்கள். ஆடுகள் மேய்க்கிறதுல பெரிய பரக்கத்து இருக்குது. உலகத்துல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது மிருகங்கள்கிட்ட. ஒவ்வொரு மிருகத்தோடு பழகும் போதும் அந்த சுபாவம் நம்மள்கிட்ட ஒட்டும். ஒட்டகம் வச்சிருந்தேன்னு சொன்னா ஒட்டகத்திட்ட வச்சிருக்கிறவங்கள்ட்ட ஒரு கர்வம் இருக்குமாம், கர்வம் வரும், ஒட்டகத்துல பெருமை ஏற்படும். ஒவ்வொரு அனிமல்ஸ், ஒவ்வொரு பெட் அனிமல் எதை வளர்க்குறோமோ அதுடைய சுபாவம் அப்படி மனுஷனுக்கு வரும். ஆடு இருக்குத
ஆடு வளர்த்தா பணிவு வருமாம். ஏன்னா ஆடுகிட்ட பணிவு இருக்குதாம். ஆடுகிட்ட இருக்கிற குணம் என்ன? பணிவு. அதனாலதான் நபிமார்களை பூரா எல்லாம் ஆடு என்ன செஞ்சான்? பணிவும் இருக்கும், பண்பும் வரும், பொறுமையும் வேணும். மனிதர்களை மேய்க்கணும்னா முதல்ல ஆட்டை மேய்ச்சி பயிற்சி எடுக்கணும். 10 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. இப்போ ஆடு மேய்க்கிறதுல இருந்து 10வது வயசுல இருந்து வியாபாரத்துக்கு உள்ள வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில 10 வயசுல வியாபாரத்துக்கு உள்ள வராங்க. 2 நாட்டுக்கு வியாபாரியா போனாங்க. ஒன்னு யமன், இன்னொன்னு சிரியா. அன்றைக்கு வியாபார களம்ங்கிறது இந்த 2 பூமி தான். மக்காவாசிகள் வியாபாரத்துக்கு எங்க போவாங்க? 2 நாட்டுக்கு தான் போவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அந்த குறைஷிகளுடைய பயணம்ங்கிறது 2 நாட்டுக்கு இருக்கும். ஒன்னு குளிர்காலத்துல, இன்னொன்னு கோடை காலத்துல. குளிர்காலத்துல ஒரு நாட்டுக்கு போவாங்க யமனுக்கு, கோடை காலத்துல சிரியாவுக்கு போவாங்க. அல்லது அது மாறி இருக்கலாம், என் நினைவு சரியாக இருந்தால். இந்த 2 நாட்டுக்கு தான் போவாங்க. யமன் தேசத்துக்கு போவாங்க, சிரியாவுக்கு போவாங்க. 10 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பயணம் எங்க போறாங்க? யமன் தேசத்துக்கு போறாங்க. வியாபாரம். யாருடைய சரக்கு? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை அழைச்சிட்டு போறது வியாபாரியா? ஜுபைர் ரலியல்லாஹு. ஜுபைர் ரலியல்லாஹு யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சச்சா. சச்சான்னு சொல்றது வாப்பா கூட பிறந்தவங்களுக்கு சொல்றோம் வைங்க. அப்துல் முத்தலிபனுடைய பிள்ளைகள். அப்துல் முத்தலிபனுடைய பிள்ளை தான் ஹம்சா ரலியல்லாஹு. அப்துல் முத்தலிபுடைய பிள்ளை தான் அப்துல்லா ரலியல்லாஹு. அப்துல் முத்தலிபனுடைய பிள்ளை தான் அபூ தாலிப். இப்படி அந்த பிள்ளைகள்ல ஜுபைர் ரலியல்லாஹு இந்த சச்சாவோடு தான் முதல் வியாபார பயணம். யமனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. போகிற வழியில நிறைய செய்திகள் நடக்குது. ஒரே ஒரு செய்தி அல்லாமா இப்னுல் ஜௌசி வஃபால சொல்றாங்க. அந்த செய்தியை மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். யமன் தேசத்துக்கு போய்கிட்டே இருக்கும் போது ஃபமர்ரு பிவாதின், யமனுக்கு ரசூலுல்லாஹ் 10 வயசுல நான் கூட்டு போவேன். போகிற வழியில ஒரு இடத்துல ஒரு ஒட்டகம் திமிர் பிடிச்சு நிக்குது. லா யஜ்தாசு யம்னஉ இஜ்தாஸ், யாரையும் கடக்க விட மாட்டேங்குது. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி நிக்குது. ஒட்டகத்திற்கு கடுமையான முறையில் கோபம் இந்த இது வந்துருச்சுன்னு வைங்க, அது யாருமே சமாளிக்க முடியாது. யாரையும் கடக்க விடாம தாக்கிட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல வந்தாங்க. 10 வயசு புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் பார்த்துச்சுங்க. ஃபலம்மா ரஆஹுல் பஈர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த ஒட்டகம் பார்த்தது. பர்ரகல் அருவி வஅல்சக லஹரா, அப்படியே முட்டி போட்டு உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்துட்டு நெஞ்சு அப்படி தரையோடு அழுத்துச்சு. தரையோடு நெஞ்ச வச்சு சேர்த்துட்டு உட்கார்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸல மினல் பஈர், ஒட்டகத்திலிருந்து இறங்கினாங்க. இறங்கி அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறினாங்க. அது அடம் பிடிச்சு பாருங்க, திமிரிக்கிட்டு நின்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே உட்கார்ந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அந்த ஒட்டகத்தின் மேல ஏறின உடனே அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சு அந்த இடத்தை கடந்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து விடுது. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கின உடனே தங்களுடைய பழைய ஒட்டகத்துல ஏறுறாங்க. எவ்வளவு நாள் அது ஆசைப்பட்டது என்று தெரியாது. ஒட்டகம் தானே என்று நான் நினைக்கிறோம். அந்த ஒட்டகத்திற்கு ஆசை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளாவது நம்முடைய முதுகின் மீது ஏறிவிட மாட்டார்களா? இந்த இடத்தில் எனக்கு 2 வரலாறு ஞாபகத்திற்கு வருகிறது. உயிருள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் நபியை நேசித்ததை விடவும் இந்த ஜீவராசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அளவு கடந்து நேசித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்க. ஒரே ஒரு ஹஜ் தான், ஹஜ்ஜத்துல் வதா. ஹஜ் செஞ்சு முடிச்சிட்டு குர்பானி கொடுத்தாங்க.
எத்தனை ஒட்டகம் கொடுக்கறாங்க? 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரே ஹஜ் தான். ஹஜ்ஜை முடிச்சிட்டு குர்பானி எத்தனை ஒட்டகம்? 100 ஒட்டகம் குர்பானி கொடுக்கறாங்க. இந்த 100 ஒட்டகத்துல 63 ஒட்டகத்தை தங்கள் கையால் அறுப்பதற்கு தயாரானார்கள். எதுக்காக? 63 வருஷம் வாழ்க்கை அல்லாஹ் தந்தா இல்லையா? 63 வயசை தந்ததற்கு ஆண்டிற்கு ஒரு ஒட்டகம் என்ற கணக்கில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஹஜ்ஜை முடிக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகங்களை தங்கள் கையால் அறுக்க வேண்டும் என்றும், மீதி உள்ள ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க அறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கிறதுக்காக கத்தியை எடுத்த பொழுது அல்லாஹு அக்பர், சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு ஒட்டகமும் போட்டி போட்டுக்கிட்டு தங்களோட கழுத்தை கொண்டு வந்து காட்டுச்சான். ஒட்டகம்தான் அறுபடை போகிறோம், ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்தால் அறுபடுறதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? ஒட்டகம் வந்து கழுத்தை நீட்டுகிறது. சத்தியமாக நாங்கள் சொல்கிறோம், 63 ஒட்டகங்களும் ரசூலுல்லாவுக்கு முன்னால வந்து பாஞ்சு பாஞ்சு வந்து ஒன்னைக்கு ஒண்ணு தள்ளிக்கிட்டு வந்து கழுத்தை கொண்டு வந்து நீட்டுச்சு. நாங்கள் கண்கொள்ளா காட்சியை பார்த்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகங்களை பாக்கியமான தங்களுடைய கரத்தால் அறுத்தார்கள். மீதி உள்ள ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹுவை அறுக்க சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. நேற்று சொன்னது போல ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின 3 ஒட்டகம் கஸ்வா, அல்பா, ஜத்ஆ சொன்னேன். நேற்று கூட ஒரு ஒட்டகத்தை பத்தி சொன்னேன். அந்த ஜத்ஆன்னு ஒரு ஒட்டகம், அல்பாங்கிற ஒட்டகம், அது எதுக்கு எப்போ பயன்படுத்தப்படும்னா, வேகமா போறதுக்கு, வெளியூருக்கு போறதுக்கு அந்த ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது செம ஸ்பீடா போகும். அரபிகள்ல வந்து ஒட்டக போட்டி வைப்பாங்க. ஒட்டக போட்டியில ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒட்டகம் கலந்துக்கிடுமா. நான் ஒட்டகத்தை பத்தி இவ்வளவு பேசுறேன்னு நினைக்காதீங்க, அவ்வளவு செய்திகள் ஒட்டகத்துக்கு பின்னணியில இருக்குது. இந்த ஒட்டகம் தோக்காது. அதுவும் ஒட்டகம் அன்னைக்கு ஒரு நாள் தோத்து போச்சு. தோத்துட்டுச்சுன்னா சஹாபிகளுக்கு கவலை தாங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தோத்து போச்சு, சஹாபாக்கள் கவலைப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஒட்டகம் தோத்து போச்சுன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபிகத்தில் அதுவா, அதுக்கு தோல்வியும் தேவைதான். என்ன, வாழ்க்கையில எப்பவுமே உயரத்திலே உச்சத்திலே இருக்க முடியாது. உச்சத்துல இருக்கிறவங்க ஒரு நாள் தோற்கணும், கீழே இறங்குவாங்க. இதுதான் வாழ்க்கை. அதை அல்லாஹ் அந்த ஒட்டகத்திற்கு படித்து கொடுக்கிறான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகத்துல இருந்தது கூட பாடத்தை பாருங்க. சரி, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஒட்டகங்கள்ல ஜத்ஆன்னு ஒரு ஒட்டகம். ஜத்ஆ, இந்த ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதற்கு பின்னால சாப்பிடவே இல்லைங்க இந்த ஒட்டகம். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க எவ்வளவோ உணவுகளை கொடுத்தோம், அந்த ஒட்டகம் சாப்பிடல. 1 மாசம் வரைக்கும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம மதீனாவுடைய தெருவுல பைத்தியம் பிடிச்ச மாதிரி நபிய பிரிஞ்சு சுத்திட்டு அப்படி மௌத்தா போயிடுச்சுன்னாங்க. ஒட்டகம் தான் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அந்த ஒட்டகம் அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, எனவே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயசுல யமன் தேசத்திற்கு ஜுபைர் ரலியல்லாஹுவுடன் உள்ள பயணம், 12 வயசுல சிரியாவிற்கு அபூ தாலிபுடன் உள்ள வியாபார பயணம் அங்கேயும் நடந்தது. சிரியாவுக்கு போற வழியில புஹைரான் ஒரு பாதிரியை சந்திச்சது. அபூ தாலிபு கேட்ட, அந்த பாதிரியை சந்திக்கிற பொழுது, இந்த பிள்ளையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு புஹைரா கேட்க, அபூ தாலிப் எனக்கு தெரியாது, இந்த பிள்ளை பின்னால பெரிய தலைவரா வருவாருன்னு சொல்லி அந்த பாதிரி சொல்ல, எப்படி சொல்றீங்கன்னு அந்த பாதிரி புஹைராட்ட கேட்க, நீங்க வர வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மரங்களும் கற்களும் இவருக்கு சஜிதா செய்தது, நபிக்கு மட்டும்தான் அவை சஜிதா செய்யும், நான் பார்த்த அந்த காட்சின்னு சொன்னாங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, மேகம் நிழல் பிடிப்பதை நீங்கள் பார்க்கலாம் சொல்லிட்டு காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி
பின்னால் உள்ள விஷயங்களை பூரா புகைரா சொல்றாரு. இது சிரியாவுடைய பயணத்துல நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப யமனுடைய பயணம், சிரியாவுடைய வியாபார பயணம், இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வியாபார திறமைகள் மக்காவுல அப்படியே பிரபலியமாகிட்டே வரும்போதுதான் ஹதீஜா அம்மாவுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. ஹதீஜா அம்மா யாரு? மக்காவுல பெரிய வியாபார சக்கரவர்த்தி. அந்த அம்மாவுக்கு யார் முதல்ல அறிமுகப்படுத்துறா? ஹதீஜா அம்மாவுடைய சகோதரி தான் அறிமுகப்படுத்துறாங்க. என்ன சொன்னாங்க? இப்படி ஊர்ல முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்துல்லாவுடைய மகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேலண்டா வியாபாரம் ரொம்ப திறமையா பண்றாரு, வெளிநாடுகளுக்கு சரக்கு எடுத்துட்டு போறாரு, நம்பிக்கையா நடந்துக்கிறாரு, உண்மையா நடந்துக்கிறாரு. ஒரு வியாபாரிக்கு என்ன தேவை? ஒரு வியாபாரிக்கு முதல்ல தேவையே ரெண்டு விஷயம். முதல்ல சிதுக்கு. சிதுக்குனா என்ன? உண்மை பேசணும். ஒரு வியாபாரியினுடைய முதல் அடிப்படையே சிதுக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பையர் செல்லர், பையரும் செல்லரும் ஒரு பொருளை பேசி முடிக்கிறாங்க. ஃபஇன் சதகா வபையினா, அவங்களுடைய பேச்சுவார்த்தையில ரெண்டு விஷயம் தெளிவா இருந்துச்சுன்னு வைங்க, அல்லாஹ் அந்த வியாபாரத்துல பறக்கச் செய்வான். நான் என்ன ரெண்டு விஷயம்? ஃபஇன் சதகா, ரெண்டு பேரும் உண்மையை சொல்லணும். ரெண்டாவது ஒபையினா, ரெண்டு பேரும் பொருளினுடைய தரத்தை தெளிவா காட்டணும். இதுதான் பொருள், இந்த பொருள்ல இது இருக்குது, இந்த தரம். மிகைப்படுத்தி எல்லாம் பேசக்கூடாது, வாய்க்கு அடிச்சு விடுறது. 100 ரூபாய்க்கு வாங்கினது எனக்கு அது கட்டுப்படி ஆகாதுங்க, 110 ரூபான்னு கண்ணை மூடிட்டு போய் சொல்றது. வியாபாரத்துல முதல்ல பொய் தான் ரிஸ்க் அழிக்கும். அது வியாபாரத்துல முதல்ல பரக்கத்தை எடுக்கிறதே பொய் தான். எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லுங்க. இல்லங்க நானே அவ்வளவு வாங்கியிருக்கிறேன், நானே எதுக்கு போய் சொல்லணும்? முதல்ல எனக்கு கட்டுப்படி ஆகாது, முடிஞ்சிருச்சு இல்லையா? வியாபாரத்துல முதல்ல சிதுக்கு தாங்க. உண்மையும் அமானத்தும், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒரு வியாபாரிட்ட இந்த ரெண்டையும் தான் மார்க்கா எதிர்பார்க்குது. மலேசியா, இந்தோனேஷியால எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் 98% எப்படி இருக்கிறாங்க? இவ்வளவு பெரிய இஸ்லாமிய நாடா எப்படி ஆச்சு? உலகத்திலேயே அதிகமான பள்ளிவாசல் இருக்கிற நாடு இந்தோனேஷியா. இந்தோனேஷியால உலகத்திலேயே முதல் இடத்துல அதுதான் இருக்குது பள்ளிவாசல்ல. 8 லட்சம் பள்ளிவாசல் இந்தோனேஷியால இருக்கு. இந்தியாவில் கூட 3 லட்சம் பள்ளிவாசல் தான் இருக்குது சுமார். ஒரு 2010 துபாயினுடைய ஒரு நிறுவனம் கணக்கெடுத்துச்சு. அந்த கணக்கெடுப்புல உலகத்துல பள்ளிவாசல்கள் எந்தெந்த நாடுகள் அதிகமா இருக்குதுன்னு ஒரு பெரிய கணக்கெடுப்பு. அதுல தரவாரியா 10 இடங்களை வருஷப்படுத்துச்சு. அதுல முதல் இடம் இந்தோனேஷியாவுக்கு 8 லட்சம் பள்ளி. உலகத்திலேயே மொத்தம் 38 லட்சம் பள்ளிவாசல் இருக்குதான். அந்த நிறுவனம் எடுத்த சர்வே, அதுல 8 லட்சம் இந்தோனேஷியால இருக்குதான், 3 லட்சம் இந்தியால, 2.5 லட்சம் பங்களாதேஷ், 1.25 லட்சம் பாகிஸ்தான். அப்படியே வரிசையா சொல்லுது. சவுதியில 94, அடுத்து எகிப்துல 84, இப்படியே போய் சிரியா, சைனால 39,000, யூரோப்ல 41,000. இது அதனுடைய கணக்கெடுப்புகள் அப்படி போகுதுன்னு வைங்க. உலகத்துல இவ்வளவு பள்ளிவாசல். அங்க இருக்கிற இந்தோனேஷியாவிலேயோ மலேசியாலேயோ முஸ்லிம்கள் படையெடுத்தெல்லாம் வரல. 2 வியாபாரிகள் அந்த நாட்டுக்குள்ள உள்ள போனாங்க. 2 வியாபாரிகளை வச்சுதான் ஒரு நாடு இஸ்லாமியாச்சு. 2 சஹாபாக்கள் வியாபாரிகளாக போனாங்களாம் இந்தோனேஷியாவுக்கு, மலேசியாவுக்கு. அப்ப அந்த வியாபாரத்துல இருந்த உண்மை, அமானித நம்பிக்கை, இதை கேள்விப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நம்பிக்கை, இதை கேள்விப்பட்டு ஹதீஜா அம்மா கூப்பிட விடுறாங்க. கான்டாக்ட் எப்படி கிடைச்சிச்சுன்னா, ஹதீஜா அம்மாவுடைய சகோதரி ஆடுகள் மேய்க்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேய்ச்சிருக்கிறாங்க. அப்ப முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வச்சு நான் என் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிருக்கிறேன், என்கிட்ட ஆடு மேய்க்கிறாரு, புள்ள நல்ல புள்ள, நல்ல தெளிவா இருப்பாரு, வியாபாரத்துல நேர்மையா இருப்பாரு, நம்பி சரக்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிமுகம் முதல்ல ஹதீஜா அம்மாவுக்கு கிடைக்குது. அப்படியா, அப்ப அவரை வர சொல்லுங்க, பேசுவோம், வியாபாரத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை கொண்டு முதல்ல ஹதீஜா அம்மாவை சந்திக்கிறாங்க. ஒரு வியாபாரியாக, இவங்க லேபராக, ஒரு லேபர் முதலாளியாக ஒரு சந்திப்பு நடக்குது. ஹதீஜா அம்மா சொன்னாங்க, இன்னி ஆதைத்து லஃப், நான் மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பேனோ அதை விட 2 மடங்கு உங்களுக்கு கொடுக்கிறேன்.
ஏன் சரக்கு கொண்டு போய் நீங்க வித்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சரக்கு வெளிநாட்டு கொண்டு போவாங்க, எங்கிட்ட லேபரா சேருங்க. நான் எப்பவுமே மஷூரா செஞ்சுட்டு தான் எங்க வாப்பா எங்க குடும்பத்துல வாப்பானா அபூ தாலிப் சொல்றாங்க, நான் மஷூரா செஞ்சுட்டு தான் நான் முடிவு எடுப்பேன், நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. வந்து அபூ தாலிப்கிட்ட கேட்டாங்க, பாப்பா இந்த மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பு வருது, அரபுலகத்தினுடைய பெரிய வியாபாரி ஹதீஜா கூப்பிடுறாங்க, நான் ஒப்புக்கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ அபூ தாலிப் சொன்ன வார்த்தை, மகனே இன்னஹாதா ல ரிசுகுன் சாக்கஹுல்லா இலைக், இது அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற பெரிய ரிசுக்கு மகனே, அல்லாஹ் உன்னை தேடி அல்லாஹ் தந்திருக்கிறான், உன்னை தேடி ஒரு ரிசுக்கு வரும்போது நீ தட்டிடக்கூடாது, அதனால தாராளமா ஒப்புக்கொண்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. நீ ஒப்புக்கொள்ளு. ஹதீஜா அம்மாவினுடைய வியாபார ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க, அக்ரிமெண்ட் பாஸ் ஆகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரக்குகளோடு ஹதீஜா அம்மாவினுடைய வியாபாரியாக வெளியே போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மிகச் சிறப்பாக அத்தனை பொருட்களையும் வியாபாரம் செஞ்சுட்டு கொண்டு வந்து முழுமையான லாபத்துடன் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஹதீஜா அம்மாவினுடைய வியாபாரத்தினுடைய மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டு 25 ஆண்டு காலங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் உச்சத்தில் கொடிகட்டி பறக்கிற அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதி திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஹதீஜா அம்மாவுடன் உள்ள பெண் பேசுதல். இது அடுத்த கட்ட நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்குகிறார்கள். அது எப்படி நடந்தது, நிக்காஹ் எப்படி நடந்துச்சு, யார் ஹுத்துபா ஓதுனா, முதல் ஹுத்துபால என்ன பேசுனாங்க, 2 ஹுத்துபா நடந்துச்சு. ஹதீஜா அம்மா சார்பாக ஒரு ஹத்தீப் ஓதுனாரு, ரசூல்லா சார்பா அபூ தாலிப் ஓதுனாரு. இவங்க என்ன சொன்னாங்க ஹுத்துபால, அவங்க என்ன சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு, 25 வருஷம் குடும்ப வாழ்க்கை எப்படி பயணிச்சிச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இன்னொரு பகுதியான குடும்ப நிக்காஹ் வாழ்க்கையை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ خطايانا كلها يا رب العالمين. اللهم ارزقنا شفاعة النبي صلى الله عليه وسلم. اللهم ارزقنا محبة النبي صلى الله عليه وسلم. اللهم ارزقنا زيارة النبي صلى الله عليه وسلم. اللهم ارزقنا جنة النبي صلى الله عليه وسلم. اللهم ارزقنا سنة النبي صلى الله عليه وسلم. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். பெண்கள் போனதற்கு பின்னால ஆண்கள் போங்க. கரெக்டா